அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அனிஃபா. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெமரபிள் மூமெண்ட்டை கொடுத்த கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறமா இந்த பேங்கிங் ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ண பப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா எங்கள் அண்ணா இங்கே தான் படித்தாங்க. இப்போ இந்தியன் பேங்கில் ஏபிஎம்மாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ராஜா சார் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, நீ சுரேஷ் அகாடமியில் படித்தா தான் உனக்கு வேலை கிடைக்கும்னு அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே சேர்த்து விட்டாங்க. சாருக்கு தேங்க்யூ. அப்புறமா நான் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸ் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச், அப்புறமா சூப்பர் பேட்சும் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லா கிளாஸுக்குமே ரெகுலராக போவேன். நான் பண்ண மெயின் தப்பு அப்படின்னா, நான் காலேஜ் எல்லாமே எங்கள் ஊர்லேயே தான் படித்தேன். எங்கேயுமே என்னோடய பேரண்ட்ஸை விட்டுட்டு நான் இருந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டாக நான் வெளியே இருக்கேன். அது அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். அதில் கொஞ்சம் அப்பப்போ டவுன் ஆகிடுவேன். அண்ணா தான் இல்லை, நீ அப்படிலாம் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன்னா வேலை கிடைக்காது, வேலையை மறந்துடு, அந்த மாதிரி சொல்லி அவங்க தான் மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு சங்கீதா அவங்க வந்திருக்காங்க. என்னோடய ரிசல்ட்டுக்கு நான் சந்தோஷப்பட்டதை விட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்களுமே சீக்கிரமாக வேலை கிடைக்கணும்னு நினைச்சிருக்கேன். அப்புறமா எல்லா அச்சீவர்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமேல் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் நீங்கள் உங்களை நம்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாட்டோட பார்டர் களியக்காவிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஐஏஎஸ் அகாடமி பற்றி தெரியாது. எங்கள் ஊரில் டியூஷன் சென்டர் போட்டிருக்க ஒரு சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தூத்துக்குடியில் சுரேஷ் அகாடமி இருக்குது, அதில் பையனை சேர்த்து விடுங்க அப்படின்னு. அவன் பிஇ முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தான். அந்த டைமில் தான் அவனை இங்கே சேர்த்து விட்டு, அந்த டைமில் கொரோனா டைம் அதுக்கு பிறகு அவன் படித்து வேலை கிடச்சி இப்போ பட்டுக்கோட்டையில் இந்தியன் பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கான். அதுக்கு பிறகு பாப்பா எம்எஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு போண்டான்னு தான் இருந்தா. இவனோட ஒரே இதில் தான் அவன் இங்கே சேர்ந்து இன்னைக்கு இந்த எஸ்பிஐயில் கிளர்க்காக பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் முழுசாக பையனுக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்ததாக நம்ம ஐஏஎஸ் அகாடமியோட சுரேஷ் அகாடமியோட சுரேஷ் சாருக்கும் ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், எனக்கு 5 இயர்ஸ் முன்னாடி இந்த ஸ்டேஜ் ராஜா சாருக்கு தேங்க்யூ சொல்ல கிடைக்கல. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. எப்படின்னா, நான் இந்த ஐபிபிஎஸ் கண்டிப்பாக எழுதியிருக்க கூட மாட்டேன். நான் எல்ஐசி அசிஸ்டன்ட் கிளியர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கே போயிட்டேன். சார் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி அதுலேயே நிறுத்திடக்கூடாது, உன்னால் முடியும், அடுத்து நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி நான் அடுத்த ஐபிஎஸ் கிளர்க்கு, ஐபிஎஸ் பிஓ, ஐடிபிஐ இதோட ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் இல்லை 4 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் ஒரு சேஞ்ச் என்னென்னா, நான் இங்கே படிக்கும்போது எல்லா எக்ஸாமும் என்னால் அப்ளை பண்ணுறதுக்கே எங்கள் அப்பாவால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்கவே வச்சாங்க. அப்பா தான் சிங்கிள் மேனாக இது பண்ணாங்க, அம்மா சப்போர்ட் பண்ணாங்க. அட் த சேம் டைம் சார் தான் பண்ணாங்க. இதில் என்னென்னா, என்னால் காசு கட்ட முடியாமல் நான் பாதி எக்ஸாம் எழுதாமலே விட்டேன். ஆனால் இன்றைக்கி 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நான் காரில் வந்திருக்கேன். என்னோடய லைஃப் அவ்வளோ மாற்றி கொடுத்துருக்கிறது இந்த சுரேஷ் இன்ஸ்டியூட் தான். ரொம்ப தேங்க்ஸ். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.